வெல்கம் டு இட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான வெந்தயக்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கருப்பு கவுனி அரிசி, 1/4 கப் கருப்பு தொளி உளுந்து, 1/4 கப் வெந்தயம், இது மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஊறிடுச்சு. இது மூணுத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் ஆல்ரெடி ஊற வச்ச தண்ணியவே இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச வெந்தயம், உளுந்து, அரிசி இது மூணுத்தையும் ஒரு கனமான பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கூடவே உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். களி சாப்பிடணும்னு நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த வெந்தய களி கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து, வெந்தயம் இது மூணுத்தையும் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக வெந்தயம் உடம்புல இருக்க ஹீட்டை குறைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நாமளும் வீக்லி ஒன்ஸ் இந்த களியை ரெடி பண்ணி சாப்பிடலாம். களி கிண்டும் போது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கையில் தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் இருக்கும். அப்போது ரெடி ஆகிருச்சு. இப்போது சர்வ் பண்ணலாம். களி கூட நல்லெண்ணெய், நாட்டு சக்கரை வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.